மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஆஃப்டர் கிளைமேக்ஸ் ஆனந்த். இது என்னோட உண்மையான பேர் கிடையாது, சும்மா இந்த சேனலுக்காக வச்சுக்கிட்டது. அது என்ன ஆஃப்டர் கிளைமேக்ஸ்? இப்போ நம்ம இந்த 80s 90s கிட்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து எல்லாருமே ஈவினிங் நைட்டு சாப்பிடும்போது நம்ம அந்த படத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், இது இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையை நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கான ஒரு இதுதான் ஒரு இப்போ இந்த சேனலில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆஃப்டர் கிளைமேக்ஸ், இந்த ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை பார்ட் 2 கூட நினச்சிக்கலாம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஜீன்ஸ். இந்த படத்தை வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பிரசாந்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு என் கார்டோட ஒரு சந்தோஷமாக முடிப்பாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து இன்னொரு இது இருக்குது, ஒரு குறை இருக்குது. என்னன்னா, அந்த ரெண்டாவது பிரசாந்துக்கு வந்து கல்யாணம் பண்ணாமே விட்டாங்க. ஸோ இந்த பார்ட் 2ல அந்த ரெண்டாவது பிரசாந்துக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நான் யோசிச்ச என்னோட சொந்த கற்பனை தான் இது. தொடர்ந்து கேளுங்க. இப்போ அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராதிகா அம்மா கேரக்டர் இருக்காங்க இல்லையா, ராதிகா அந்த சேனல் ஃபுல்லாக நான் உங்களோட பேர் தான் சொல்லுவேன், ராதிகா நாசர் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், அதான் எனக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ராதிகா லக்ஷ்மியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராதிகா லக்ஷ்மியோட வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் சுமூகமாக முடிஞ்சதுக்கப்புறம் போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து வாங்க சம்பந்தியமாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நாசர் எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ராதிகா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்த உடனே மிகப்பெரிய ஷாக். என்ன ஷாக் ஆனதுக்கப்புறம் லக்ஷ்மியை பார்த்துட்டு ராதிகா அண்ணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன சம்பந்தமா என்னைய போய் அண்ணி அப்படின்னு கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே ராதிகா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த படத்தில் ஃபேமிலி ஃபோட்டோவில் சிவகுமார் சார், லக்ஷ்மி எல்லாமே ஒரு குரூப் ஃபோட்டோவாக இருக்காங்க. அங்கே இருக்கிறது என்னோட அண்ணன், சிவகுமார் வந்து என்னோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த மதுமிதா, ஐஷு, அந்த ரெண்டாவது ஐஸ்வர்யா ராய் இருக்காங்களே, அவங்கள பற்றி சொன்ன கதை எல்லாமே உண்மை அப்படின்னு ராதிகா லக்ஷ்மிகிட்ட சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக். என்னது, உண்மையிலே இன்னொரு பொண்ணு இருக்காங்களா, அதாவது ட்வின்ஸா, இவங்க உண்மையிலே ட்வின்ஸா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஷாக். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி சிவகுமார் மிகப்பெரிய ஜாதக விரும்பி, அவர் வந்து ரொம்ப ஜாதகம் பார்ப்பாரு, ரொம்ப அது ஜாதகத்திலே மூழ்கி இருப்பார். அந்த கேரக்டர் தான் அவரோட பையன் எஸ்வி சேகருக்கும் வந்திருக்கு. இப்போ அந்த சிவகுமார் வந்து தன்னோட மருமகளோட பிரசவத்தப்போ ஜோசியர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்வின்ஸ் 2 பொண்ணுங்க பிறந்திருக்காங்க, உங்க ஜாதகப்படியும் உங்க பையனோட ஜாதகப்படியும் 2 பொண்ணுங்க பிறந்தா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து, பாட்டியோட உயிருக்கு ஆபத்து, உங்களோட உயிருக்கும், அதாவது சிவகுமாரோட உயிருக்கும் ஆபத்து, அதே மாதிரி இந்த பொண்ணுங்களோட அம்மா அப்பா உயிருக்கும் ஆபத்து, அதே மாதிரி வர்ற புருஷனோட உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒரு 18 வருஷம் நீங்க இந்த 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோம்ல சேர்க்குறாங்க, பேரும் வைக்கிறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ணவேணி. அந்த பாட்டியோட பேர் தான், லக்ஷ்மியோட பேர் தான் கிருஷ்ணவேணி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹோம்ல சேர்த்துட்டு வரும்போது சிவகுமார் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஓகே, இந்த ஃப்ளாஷ்பேக்கை ராதிகா அந்த ஃபேமிலியில சொல்லி முடிச்ச உடனே லக்ஷ்மி கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன வயசுல எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சண்டை வந்துருச்சு, நாங்கள் பிரிஞ்சுட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட மெடிக்கல் செக்கப், எனக்கு குழந்தை வேணும், அந்த மெடிக்கல் செக், அவங்களுக்கு குழந்தை இருக்காது, அந்த மெடிக்கல் செக்கப் பண்றதுக்காக நாங்கள் வந்திருக்கும் போது எங்கள் அண்ணனை பார்த்தேன், எங்கள் அண்ணனும் ஜோசியரும் பேசிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். அதே மாதிரி எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி போனேன், அவர் எந்த ஆசிரமத்தில் எந்த ஹோம்ல சேர்த்தாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ராமு, அதாவது ரெண்டாவது பிரசாந்துக்கு பயங்கர ஒரு ஹாப்பி, மறுபடியும் ஒரு பாட்டு ஓடுது.
பின்னாடி. அந்த அன்பே அன்பே அந்த பாட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு பின்னாடி ஓடுது. சரி, ஏன் உடனே தாமதிக்கணும், உடனே போய் அந்த ஹோமில் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்து நம்ம ராமுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரே அடியாக நம்ம ஃபாரினுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் அப்படியே கிளம்பி போய் அந்த ஹோமுக்கு போனோன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஹோமில் 18 வருஷத்துக்கு முன்னாடி சேர்க்கும் போது அங்கே ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த மெயின் அந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிற ஒருத்தர் இருப்பார். அவங்க வந்து அப்பயே இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை 3 மாதத்துலேயே இன்னொருத்தர் வந்து தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. எல்லாருமே வைறாங்க, நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம், நாங்கள் அந்த மாதிரி தத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே அவங்க கோவப்பட்டுட்டு யார் தத்து கொடுத்தாங்களோ அவங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே கூட்டிகிட்டு வர முடியாது, அவர் சிவகுமார் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றத்தோட வெளியே வர்றாங்க எல்லாருமே. ஆனால் இவங்க அந்த அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி 18 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அட்ரஸ் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு 3 மாதம், அதாவது அந்த குழந்தை அந்த ஆசிரமத்துக்கு வந்த 3 மாதத்துலேயே ஒருத்தர் தத்தெடுத்துட்டு போயிட்டாரு, அவரோட அட்ரஸ் கிடச்சிருச்சு. அவர் யாருன்னு பார்த்தா வினு சக்கரவர்த்தி தத்தெடுத்துட்டு போயிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சரி, அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் கிடச்சி அவங்க வீட்டுக்கு போன உடனே வினு சக்கரவர்த்தி நாசரும் பார்த்துக்கிறாங்க. எய்த்தாப்புல பார்த்துக்கிட்ட உடனே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து வெளியே காமிச்சிக்காம வினு சக்கரவர்த்தி என்ன சொல்லிடுறாரு, இல்லைம்மா என் பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்குது, ரொம்ப மனசார காதலிக்குது, அதனால் அந்த பையனுக்கே நாங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே டிஸப்பாயின்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கேன். நான் தான் டைரக்டரு, நான் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட சீனில் அந்த கிருஷ்ணவேணி அந்த 2வது ஐஸ்வர்யா ராயை வந்து இவங்க ஒரு இடத்துல ஒரு மாலில் வந்து பார்க்குறாங்க. அச்சல் மதுமிதா மாதிரியே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்க. அந்த பிரசாந்துக்கு பார்த்த உடனே மறுபடியும் அந்த பாட்டு ஓடுது. இந்த சீனில் அந்த பாட்டு மறுபடியும் ரியலாக பாட்டு ஓட வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தெரியாது அந்த கிருஷ்ணவேணி எப்படி இருப்பாங்கன்னு. இப்போ ரியலாக பார்த்த உடனே ஐஷு எப்படி இருந்தாங்களோ, அந்த கற்பனை கேரக்டரில் லக்ஷ்மி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் லக்ஷ்மியும் ராதிகாவும் அவங்களோட கேம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கூப்பிட்டு பேசுகிறாங்க, இந்த பாருமா நாங்கள் தான் இந்த மாதிரி அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் சொல்லி முடித்தோடனே, நாங்கள் உங்களை வந்து பொண்ணு கேட்டு வந்தோம், உங்கள் அப்பா நீ யாரையோ லவ் பண்ணுற மாதிரியும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியும் அவங்க சொன்னோன்னே எங்களுக்கு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னோன்னா ஐஸ்வர்யா ராய் அதாவது கிருஷ்ணவேணிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது நான் லவ் பண்ணுறேன், நான் யாரையுமே லவ் பண்ணலையே, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னோன்னா அவங்க அப்பாட்ட போய் ஐஸ்வர்யா ராய் கிருஷ்ணவேணி போய் கேட்ட உடனே அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டோரி சொல்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணவேணி வந்து இல்லை இந்த கல்யாணம் நடக்காது, நான் வந்து உங்களோட பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு என்னோட அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய கடவுள், 3 மாதத்தில் அவர் தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தாரு, நீங்கள் ஏதோ ஒரு ஜாதகத்தை நம்பி என்னை இப்படி விட்டுட்டீங்க, அதனால் என்னை மன்னிச்சுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ கிளைமேக்ஸ். இப்போது இந்த படத்தில் நான் 2 கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன கிளைமேக்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நாசரும் வினு சக்கரவர்த்தியும் ஒரு பகை. என்ன பகை, இந்த பகையை வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவும் லக்ஷ்மியும் பிளான் பண்ணுறாங்க. சரி, என்ன பகை அப்படின்னா, வினு சக்கரவர்த்தி யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாசரோட ஒய்ஃப் கீதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணன். அவங்க நாசர் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. என் பொண்டாட்டியை அவன் தான் என் தங்கச்சியை அவன் தான் கொன்னான், நாசர் தான் கொன்னாரு, நாச்சியப்பன் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கீதா இறக்குறப்போ வினு சக்கரவர்த்தி மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த காலத்தில் கேள்விப்பட்டு கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது அவரால் கரெக்டான நேரத்தில் வர முடியாது. வந்து பார்க்குறப்போ கீதா இல்லை. ஓகே, அதே மாதிரி தப்பான நியூஸை வந்து அவர் காதுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொண்டாட்டியும் கொண்டுட்டு தன்னோட பிள்ளைங்களையும் 2 பேரும் ட்வின்ஸ் பிறந்துச்சு, அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இது சொல்லிடுறாங்க. அந்த கதையை வினு சக்கரவர்த்தி இவங்ககிட்ட சொன்னோன்னா ராதிகா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஐயா அவர் பண்ணல, நான் தான் எல்லா மிஸ்டேக்கும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 ஜீன்ஸோட உண்மையான கதையை சொல்கிறாங்க. அப்புறம் வினு சக்கரவர்த்திக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராதிகா தான், அதனால் நம்ம மச்சான் மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அப்படியே சேர்த்து வச்சிடுறாங்க.
அப்படியே கதை முடியுது. 2 பேரும் ராமுக்கு கிருஷ்ணவேணிக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஃபாரின் போயிடுறாங்க. இது கிளைமேக்ஸ் நம்பர் 1. இந்த கிளைமேக்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, வினு சக்கரவர்த்தியும் நாசரும் மாம மச்சான், தூரத்து உறவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு சப்ப மேட்டர்னால இவங்க பிரிஞ்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் நாசர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, விருந்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வினு சக்கரவர்த்தி ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பார். ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் அவமானப்படுத்தி சும்மா ஜாலியாக தான் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு அது மிகப்பெரிய எனக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலோட வெளியே போயிருப்பார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கோ பழகுறதுக்கோ சான்ஸ் இல்லாமல் அது அப்படியே 18-20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மியும் நம்ம ராதிகா அம்மாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஜீன்ஸ் 1ல் எப்படி லக்ஷ்மி மட்டும் நிறைய கேம் ஆடினாங்களோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. என்ன அப்படின்னா, வினு சக்கரவர்த்தி சார் எப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலி சரி கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து லக்ஷ்மியும் இவங்களும் விருந்துக்கு கூப்பிட்றாங்க. யாரை? வினு சக்கரவர்த்தி சாரும் ஃபேமிலியும் விருந்துக்கு கூப்பிடும்போது அந்த இடத்துல அவமானப்படுத்துகிறாங்க. வினு சக்கரவர்த்தியை அவமானப்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த அவமானப்படுத்திட்டு வினு சக்கரவர்த்தி எந்திரிச்சு போகும்போது ராதிகா அம்மா ஒரு டயலாக் விடுறாங்க. நீ செஞ்சது தப்புனா நீ செஞ்சது சரினா நான் இப்போ உனக்கு செஞ்சதும் சரிதான், நான் செஞ்சதும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு ஒரு உண்மையை உணர வைக்கிறாங்க. வினு சக்கரவர்த்தி உணர்ந்துட்டாரு. ஆமா, நான் பண்ண அவமானம் நாச்சியப்பனுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் அவமானமாக இருக்கு, என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த கதையை சுமூகமாக முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு எந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு? கிளைமேக்ஸ் 1ஆ 2ஆ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த படம் ஏதாவது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கு பார்ட் 2 கற்பனையாக போடுறோம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.